நான் தான் சிஎம் மெட்டீரியல். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. இது நம்ம டைம். ரெடி. தமிழ்நாடு தமிழருக்கே, மக்கள் தான் தீர்ப்பு. வணக்கம், இது நியூஸ் 24 தமிழ். நான் உங்கள் தொகுப்பாளர். இப்போது முக்கிய செய்திகள். மதுரை சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். அமெரிக்க பாஸ்போர்ட்டுகளில் அதிபர் ட்ரம்ப் புகைப்படம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மே 3ஆம் தேதி 5 மையங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது. 1968 பேர் எழுதுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பணிபுரியும் மேற்பார்வையாளர்கள் கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இளல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் கூட்டாளி இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். நடிகர் ஜேம்ஸ் வசந்தன் காரின் கண்ணாடியை உடைத்த பெண்ணுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். செல்போன் பயன்பாட்டால் வந்த விபரீதம். தூங்கிக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரரை அடித்துக் கொன்ற போதை ஆசாமி கைது. அனில் அம்பானியின் 3034 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை நடவடிக்கை. வங்கிக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த கும்பல் 50 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகியுள்ளது. தலைவர் 173 படத்தில் ரஜினிகாந்துக்கு மகனாக நடிக்கும் பாசல் ஜோசப். மதுரை மண்ணிற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் என நடிகர் சூர்யா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஐபிஎல் வெட்டி பாதைக்கு திரும்புமா மும்பை அணி? இன்று சன்ரைசர்ஸ் ஐதராபாத்துடன் பல பரீட்சை. ஐபிஎல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதிரடி பேட்டிங்கில் அசத்தியது. பஞ்சாப் கிங்ஸ் முதல் தோல்வியை சந்தித்தது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்த சஸ்பென்ஸ் இன்னும் 5 நாட்கள் நீடிக்கும்.